மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. இப்போ அவங்களால பேச முடியும், பார்க்க முடியும், அதே சமயம் எல்லாத்தையும் உணரவும் முடியும். ஆனால் அடுத்த 24 மணி நேரத்தில் மகாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். முதல்ல கண் பார்வை போயிடும், அப்புறம் பேச்சுவார்த்தை நின்றுடும், கடைசியாக கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. இதுதான் மகாவோட நிலைமை. டாக்டர், அவளை இனிமே உங்களால காப்பாற்ற முடியாதா? வேற எங்கேயாவது மும்பை, டெல்லி இல்லை ஏதாவது ஃபாரின் ஹாஸ்பிட்டல் கூட போய் லேட்டஸ்ட் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா கூட காப்பாற்ற முடியாதா? ப்ளீஸ் டாக்டர், அவளுக்கு எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். வி ஆர் டூயிங் அவர் லெவல் பெஸ்ட். அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணுற நிலைமையில் அவங்க உடம்பு இப்போ இல்லை. அப்படி நீங்கள் கொண்டு போகணும்னு முடிவெடுத்தா கூட அதை செயல்படுத்த எங்களுக்கு 24 மணி நேரம் டைம் வேணும். நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. மகா ஒரு விஐபி. நாளைக்கு சரியான நிலைமையை எங்ககிட்ட சொல்லலைன்னு நீங்கள் பிரச்சனை எதுவும் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், முதல்ல இந்த ஃபார்மில் நீங்கள் யாராவது கையெழுத்து போடணும். உங்களில் யார் போடுறது? நான். டாக்டர், நான் போடுறேன். நான் மகாவுடைய கார்டியன், தாய் மாமனும் கூட. சரி, கிவ் இட் டாக்டர். இந்தாங்க. டாக்டர், எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர். 100% முயற்சி பண்ணுறோம். மெடிக்கல் கண்டிஷனை நான் சொல்லிட்டேன். பட் மெடிக்கல் மிரக்கிள்ஸ் வில் ஆல்வேஸ் ஹேப்பன். அது கடவுள் கையில் தான் இருக்குது. நாங்கள் மகாவை பார்க்கணும் டாக்டர். நிச்சயமாக பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். மகா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்துட்டு வராங்க. திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல. மகா எங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தான் தெரியல. நாங்கள் கொடுக்குற மருந்துகளை அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோயை எதிர்த்து போராட மாட்டுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க போராட்டத்தை திடீர்னு நிறுத்தின மாதிரி தெரியுது. ஏன்னு தான் புரியல. நான் வரும்போது என்கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க டாக்டர்? ஐ வாண்ட் டு டை. நான் சாக விரும்புகிறேன், என்னை சாக விடுங்கன்னு சொன்னாங்க. சார், சுப்பிரமணி சார், மகாவை எப்படியாவது காப்பாத்துங்க சார். இல்லை ஸ்ருதி, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நம்ம அப்படி விடவும் மாட்டோம். எப்படியும் காப்பாத்திடுவோம் மகாவை. ஆனா எப்படி சார்? தெரியல. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அவங்கள பார்க்கும்போது யாரும் அழக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும். அட்லீஸ்ட் அப்படியாவது நடிக்கணும். நீங்கள் அங்கே போய் அழுதிங்கன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும். நம்பிக்கையாக பேசுங்க, உற்சாகமாக பேசுங்க. ஆமாம், இங்கே யாரு மகாவோட ரொம்ப க்ளோஸாக நல்ல நான் ரிலேஷன்ஷிப்? இருக்கேன் டாக்டர். அப்போ வெக்கமா இல்ல உங்களுக்கு? முதல்ல வெளியில போங்க. டாக்டர், சுப்பிரமணி தான் அக்காவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், பிலாசபர், கைட், பிசினஸ் பார்ட்னர் எல்லாமே. அவர் எது சொன்னாலும் அதுதான் அக்கா கேப்பா. ஓகே சுப்பிரமணி, நீங்கள் தான் இப்போ மகாவை காப்பாற்ற போகிறீங்க. நான் எப்படி டாக்டர்? மிஸ்டர் சுப்பிரமணி, மெடிக்கலி நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம். மென்டலி அவங்க வாழணுங்கிற ஆசையை அவங்களுக்குள்ள மறுபடியும் நீங்கள் தான் கொண்டு வரணும். போங்க, போய் காப்பாத்துங்க. திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். பாரு மகா, மணி சார் வந்திருக்காரு மகா. மகா, கண்ணை திறந்து பாரு மகா. மகா, பாரு மகா, மணி சார் வந்திருக்காரு மகா. மகா, ஸ்ருதி, ஸ்ருதி, என்னால்
கை கால் அசைக்க முடியல. பெராலிட்டிக் அட்டாக்கா? இல்ல மகா, இது வெறும் மயக்க மருந்துதான். சாக போறவகிட்ட எதுக்கடி போய் சொல்ற? அம்மா, நான் எத்தனை மணிக்கு சாவ? அப்படியெல்லாம் சொல்லாத மகா. ஸ்ருதி, எல்லாரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? நான் இவர்கிட்ட பேசணும். கைய பிடுங்க பிடுங்கன்னு சொன்னப்பெல்லாம் கைய பிடிக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிக்கிறீங்களா? ஒண்ணுமே தெரியல மணி. கையில ஒரு உணர்ச்சியுமே இல்ல. உனக்கு ஒண்ணு இல்ல மகா, நீ நல்லபடியா குணமாயி வந்துருவ. நாம அந்த 15 நாள் ஃபாரின் டூர் போறோம். என்ன? நான் போக போற இடத்துக்கு உங்களால வர முடியாது மணி. நான் சிங்கிளா தான் போகணும். நீங்க இல்லாம சொர்க்கம் கூட எனக்கு போர் அடிக்கும். இல்ல எனக்கு நரகமா மணி? நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம். அழாத மகா, அழாத ப்ளீஸ். அழாதம்மா. அசிங்கமா இருக்கேனா? என் மேக்கப்லாம் கலைதான். அதாவது நான் இத்தனை நாள் போட்ட அந்த முகமூடி மேக்கப் கலைதான். ப்ளீஸ் மகா, அப்படி பேசாத. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது மணி. பக்கவாதம் வந்தும் கூட இவ வாய் ஓய்தா பாரு. அதான மணி? இப்பவே பேசிக்கிட்டாதான் உண்டு மணி. நாளைக்கு இந்த பேச்சும் நின்னு போயிடும். மகா ப்ளீஸ். ஏன்? அப்புறம் கண் பார்வை போயிடும், சுய நினைவு போயிடும், அப்புறம் கோமா. கடைசியா நான் வெறும் காய்கறி, வெஜிடபிள். மணி, அந்த நிலைமைக்கு என்ன விட்டுறாதீங்க மணி. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுமா. எனக்கு கொன்னுடுங்க மணி. மகா, ஏன் இப்படி இருக்க நான் விரும்பல மணி. இப்படி சாகவும் நான் விரும்பல. எப்பவும் ஒரு பறவையா இருக்கணும்னு ஆசைப்பட்டவன். இப்படி படுத்த படுக்கையா அடுத்தவங்களை நம்பிக்கிட்டு மணி, நான் ஆசைப்பட்டு கேட்டு இது வரைக்கும் நீங்க எனக்கு எதுவுமே பண்ணல. உங்க மனைவியா தான் நான் சாக முடியல. ஆனா எந்த உணர்ச்சியுமே இல்லாம ஒரு காய்கறியா நான் சாக விரும்பல. அதையாவது
தடுத்து நிறுத்துங்க மணி. என் கூட பழகின பாவத்துக்கு இந்த நல்ல காரியத்தை இந்த நல்ல காரியத்தை டாக்டர் டாக்டர் மகா மகா என்னம்மா மகா டாக்டர் 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 என்ன என்ன ஆச்சு? டாக்டர் நர்ஸ் சீக்கிரம் போய் அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு வாங்க. சிஸ்டர் அந்த மாஸ்க் போடுங்க. சார் கொஞ்சம் வெளில போங்க சார். சார் வெளில போங்க ப்ளீஸ். என்னாச்சு சார்? மகா எப்படி இருக்கா? சுய நினைவு போய் போய் வருது. நேத்து விட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டாக்டர் நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காரு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸ்ருதி எங்க? அவ ராத்திரி முழுக்க இங்கதான் இருந்தா. இப்பதான் குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு வீட்டுக்கு போயிருக்கா. ஓ மணி ஆ? உள்ள டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு, போகாதீங்க. கொஞ்சம் பொறுங்க, அப்புறமா இதை கொடுக்கலாம். என்ன? அது தம்பி மகா கிட்ட மகா கிட்ட இந்த பத்திரத்துல எல்லாம் கொஞ்சம் கையெழுத்து வாங்கணும். இந்த நேரத்துலயா? இப்ப விட்டா நாளைக்கு ரொம்ப லேட் ஆயிடும் தம்பி. என்ன பத்திரம் இது? இது எங்க தலையை காப்பாத்திக்க எங்க மீதி நாள நாங்க ஓட்டணும் இல்ல. இங்க பாருப்பா, நாங்களும் வாழணும் இல்லப்பா. நடுத்தல் எப்படி நிக்கிறது? உள்ள ஒருத்தி செத்துக்கிட்டு இருக்கா, அத பத்தி உங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நீங்க மட்டும் வாழணும். சுப்பிரமணி, உனக்கும் எங்களுக்கும் நடுவில் எவ்வளவோ நடந்து போச்சு, என்னென்னமோ ஆகி போச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கிடாதப்பா. நாங்க வயசானவங்க, எங்களை தண்டிச்சிடாதப்பா. அவளை நம்பியே நாங்க வாழ்ந்துட்டோம். இப்ப நாங்க எங்க போய் நிப்போம்? அதுக்கு நீ கொடுத்தாவ கையெழுத்து போடுவப்பா. ப்ளீஸ் சுப்பிரமணி. ஆமா சுப்பிரமணி, கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா. எப்படி சார்? அவளே பக்கவாதத்துல கை கால் வழங்காம இருக்க, அவ எப்படி இந்த பத்திரத்துல கையெழுத்து போட முடியும்? ஏய் காட்டாண்டி, கை நட்டவ வச்சுட்டாலே போதும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. மனுஷங்களா இல்ல மிருகங்களா? உங்கள மாதிரி ஆட்களாலதான் அவ வாழறதை விட சாகிறதே மேல்னு முடிவு பண்ணிட்டான். இன்னும் ஒரு வார்த்தை பேசுனீங்க, நானே உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு கொன்னுடுவேன். போங்க, நான் போங்கன்னு சொல்றேன்ல. என்ன 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 சத்தம் இங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல உங்க வீடுன்னு நினைச்சீங்களா? சாரி டாக்டர், சாரி. சுப்பிரமணி, நீங்க மட்டும் கொஞ்சம் உள்ள வாங்க. ராஸ்கல், இன்னமும் எங்க அப்பா மட்டும் சொத்து கேட்கற மாதிரி பதில் பேசுறான். பேசாம மகா மேல கார் ஏத்துறதுக்கு பதிலா இந்த ராஸ்கல் மேல ஏத்திருக்கணும். என்னடி அப்படி பாக்குற? நான் தான் இந்த ஏற்பாடு பண்ண. நான் தான் ஆளை வச்சு காராவ மேல ஏத்த வச்சேன். அதுக்கு என்னடி இப்போ யார்கிட்ட போய் நீ சொல்ல போற? அந்த மகா நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புனதுக்கும் இப்படியெல்லாம் பிச்சை எடுக்கிற மாதிரி கண்டவங்கிட்ட கையேந்தி வைக்கிறதுக்கும் இந்த தண்டனை அவளுக்கு தேவைதான். போதுமா? சுப்பிரமணி, எப்போ எது வேணும்னாலும் நடக்கலாங்கிற கண்டிஷனில் மகா இருக்காங்க. மணி, அப்புறம் நேற்று வரைக்கும் அவங்க ஸ்டெடியாக தான் இருந்தாங்க.
ஆனால் இப்போ இவங்க சுயநினைவு போய் போய் வருது. டாக்டர், எதுவுமே பண்ண முடியாதா? அவங்க தான் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னனே மிஸ்டர் மணி. நாளைக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும் சுப்பிரமணி. மகா உடம்புல இனிமே உயிர்னு ஒன்று இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறதும் ஒன்று தான். பேஷண்ட் சில நேரங்களில் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து நாங்கள் பரிதாபப்படுறதும் உண்டு. அந்த பரிதாபம் தான் இப்போ மகா மேலே எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி நிலைமை எல்லாத்துக்கும் வரும். இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் தான் தைரியமாக சில முடிவுகளை எடுக்கணும். அவங்க ரொம்ப வேகமாக கோமா ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. இனிமே உங்களை அவங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் அவங்களுக்கு போயிடுச்சு மிஸ்டர் மணி. இவங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. உடம்புல இயக்கங்கள்லாம் நின்று போயிடுச்சு. மெடிக்கல் டேர்ம்ஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் மூச்சு மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். சி இஸ் ஜஸ்ட் ஏ வெஜிடபிள். இதுதான் அவங்களோட நிலைமை. ஒரு டாக்டராக நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இதை பற்றி பேசவும் கூடாது. ஆனால் என்னோட வாழ்க்கையிலும் இது மாதிரி நடந்திருக்கு. என் அம்மாவையே என்னால் காப்பாற்ற முடியல. 20 வருஷம் வீட்டில் கோமாவில் வச்சுருந்தேன். அந்த வலியும் வேதனையும் எனக்கு தெரியும் சுப்பிரமணி. அவங்களுக்காவது 60 வயசு, அதனால் பரவாயில்ல. ஆனால் மகா பாவம், வாழ வேண்டிய வயசு. எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஏதாவது அதிசயம் நடக்காதான்னு நானே கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இனிமே கடவுளால் கூட ஏதாவது அதிசயம் நிகழ்த்த முடியுமாங்கிறது சந்தேகம்தான். டேக் கேர். உங்க மனைவிய வாழன்னு ஆசைப்படல மணி. ஆனா உங்க மனைவிய சாக ஆசைப்படுறேன். நான் வரும்போது என்கிட்ட கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஐ வாண்ட் டு டை. மிஸ்டர் சுப்பிரமணி, மெடிக்கலி நாங்க எல்லாம் பண்ணிடுவோம். மென்டலி அவங்க வாழணுங்கிற ஆசையை அவங்களுக்குள்ள மறுபடியும் நீங்க தான் கொண்டு வரணும். போங்க, போய் காப்பாத்துங்க. This is your last chance. கையை பிடுங்கன்னு சொன்னப்பெல்லாம் கையை பிடிக்கல. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிடிக்கிறீங்களா? மகா உடம்புல இனிமே உயிர்னு ஒன்று இருக்கிறதும் ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறதும் ஒண்ணுதான்.
ஸ்ருதி, ஒரு நிமிஷம். மகா, மகா, மணி உங்க மனைவியா வாழ ஆசைப்படல, ஆனா உங்க மனைவியா சாக ஆசைப்படுறேன். இதான் என்னோட கடைசி ஆசைன்னு சொன்னேன். உன்னை இப்படி ஒரு நிலைமையில பார்த்த பிறகு உன் கடைசி ஆசையை நிறைவேற்ற முடியாத பாவியா நான் இருக்க விரும்பல மகா. எனக்காக நீ எத்தனையோ தியாகங்கள் பண்ணிருக்க. குப்பையில கடந்த என்ன கோபுரத்துல ஏத்தி வச்ச. ஆனா இப்படி உன்னோட கடைசி ஆசையை நிறைவேற்றி வைக்க கூட முடியாம நீ துடிக்கிறத நான் வெறுமன வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் மனுஷனே இல்லை. அப்புறம் என் மனசாட்சியே என்னை கொன்னுடும். இது சட்டத்துக்கு புறம்பா இருக்கலாம், ஆனா சட்டத்தை பார்த்து அந்த சாமி நம்மளை படைக்கல. உயிர் உள்ள உணர்ச்சிகள் உள்ள மனுஷங்களா நம்மளை படைச்சிட்டாரு. அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வரது வரட்டோன்னு இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை மனைவியா ஏத்துக்கிறேன். இந்த தாலியை கட்டி உன் கடைசி ஆசையை நிறைவேற்றுறேன். கடைசி வரைக்கும் நான் உனக்கு துணையா இருப்பேன். இனிமே நீ நிம்மதியா இளவரசியை ஏமாத்தணும்னு நினைச்சு நான் இந்த தாலியை கட்டல. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல மனசோட கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு தான் நான் இந்த தாலியை கட்டுறேன். இது தப்புனா சட்டம் என்ன தண்டிக்கட்டும், கடவுள் என்ன மன்னிக்கட்டும்.
வா காயத்ரி, உட்காரு. இல்ல, உங்களை இனிமே நான் பார்க்கவே மாட்டேன்னு நினைச்சேன். முதல்ல உட்காரு. ம், பார்க்கவே மாட்டேன்னு நினச்சியா இல்லை பார்க்கவே கூடாதுன்னு நினச்சியா? நீங்க இவ்ளோ விடா கண்டனா இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு சார். ஒரு போலீஸ்காரர் நினைச்சா ஒரு அபல பெண்ணோட வாழ்க்கையில எப்படி வேணா விளையாடலாங்கிறதுக்கு நீங்க ஒரு உதாரணம். எனக்கு வாடகை தாயா இருக்கிறதுல இஷ்டம் இல்லை. ஐ மீன், எனக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கறதுல இஷ்டம் இல்லை. ஐம் சாரி, நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் வந்திருக்கிறது வாடகை தாய் பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக இல்லை. அதான் உன் முடிவை நீ அன்னைக்கே சொல்லிட்டியே. ஜெயந்தி மனசு ஒடிஞ்சு போய் அழுதுகிட்டே இருக்கா. நான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்திக்கிறேன். அவளை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வேறு ஏதாவது சொல்லி திசை திருப்பிக்கிறேன். நான் இப்போ வந்திருக்கிறது வேறு விஷயமா. சார், உன் மேலே மொத்தம் 18 கேஸ் இருந்தது. அதில் 16 பெட்டி கேஸ். எந்த ஆதாரமும் சரியா இல்லாததுனால அதெல்லாம் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஆனால் அதில் 2 முக்கியமான கேஸில் ஆதாரத்தோட கையங்கலமாக ஒன்று பிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் அந்த பல்லாவர நகை கேஸ். ஒரு போலீஸ் அதிகாரியாக நான் உன்னை என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு கெட்ட பேர் எனக்கு வந்துடக்கூடாது. இனிமேல் அந்த கேஸில் நான் உன்னை சார்ஜ் பண்ணா ஏதோ வாடகை தாயை நீ இருக்க மறுத்ததுக்காக நான் உன்னை தண்டிக்கிறதா நீயும் இந்த ஊர் உலகமும் என் மனசாட்சியும் நினைக்கும். அதனால் நான் ஒரு காரியம் பண்ணியிருக்கேன். நகை கடையில் நீ திருடின மொத்த நகைகளோட மதிப்பு 1,80,000 ரூபா. நகையை வாங்கின அடக்கடை செட்டு ஊரை விட்டு ஓடிட்டான். அதனால் அந்த 1,80,000 ரூபா பணத்தை நான் நகை கடையில் செட்டில் பண்ணி உன் மேலே இருந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டேன். அதுக்கான ஆதாரமும் இதோ இதில் இருக்கு. இன்னொரு கேஸ், நீ பேங்க் வாசலில் ஒருத்தர்கிட்ட அடித்த 1,00,000 ரூபா பணம் பைக்கை மீட்டு சம்மந்தப்பட்டவர்கிட்ட கொடுத்தாச்சு. அந்த 1,00,000 ரூபா பணத்தையும் நான் செட்டில் பண்ணிட்டேன். அவரையும் கேஸ் வாபஸ் வாங்க வச்சுட்டேன். இப்போ உன் மேலே எந்த கேஸும் இல்லை ஜெயந்தி. ஐம் சாரி காயத்ரி. உனக்கு ஒரு நல்ல வேலையும் ஏற்பாடு செஞ்சுருக்கேன். அது கூடிய சீக்கிரமே உன்னை தேடி வரும். ஆனால் இனியும் நீ திருடி போலீஸில் மாட்டினா அதனுடைய சொந்த ரிஸ்க். அதுக்கு நீ தான் பொறுப்பெடுத்துக்கணும். இதான் நாம் கடைசியாக சந்திக்கிற சந்திப்பு. இனிமேல் உன் வாழ்க்கையில் நானும் என் ஒய்ஃப் ஜெயந்தியும் குறுக்க வர மாட்டோம். நாளைக்கும் நம்ம வெளியே போய் இன்னும் நிறைய வாங்கலாம். ஏய், நீ என்ன எங்க இவளை எங்க கூட்டு போயிட்டு வர? காயத்ரி உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? என்ன ஆம்பளைங்க 1000 வார்த்தையில சொல்ற விஷயத்த பொம்பளைங்க ஒரே ஒரு செயல செஞ்சு முடிச்சிடுவோம். என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. காலையிலே ஜெயந்தி இங்க வந்தாங்க. வணக்கம் சார். வணக்கம். யாருமா நீ? என்ன வேணும் உங்களுக்கு? நான் இன்னைக்கு வந்தனே சார். என் பேர் ஜெயந்தி. ஜெயந்தியா? தினம் 1000 பேர் வராங்க போறாங்க. எல்லாரையும் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா. நான் காயத்ரியை பார்க்கணும். உனக்கு வேற வேலையே இல்லையாம்மா? காலங்காலத்தால ஆபீஸை திறந்துடக்கூடாது. வரிசையா வந்துருவீங்க. அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ போமா. சார், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவ ஊருக்கு போயிட்டா நாளைக்கு வா. இல்ல சார், ப்ளீஸ், கொஞ்சம் அவசரம். அதான் போ சொல்லி சொல்றேன் இல்லம்மா. இல்ல சார், நீங்க செய்யறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க ரொம்ப பெரிய ஆளு சார். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. அப்படின்னா? இந்த ஆசிரமத்தில் இருக்கிற 60-70 குழந்தைங்களை பராமரிக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம் சார். மொத்தம் 86 குழந்தைங்க. 60-70 எல்லாம் கிடையாது. எனக்கே நாக்கு தள்ளுது. ஆனா யாருக்கும் நன்றி கிடையாது. கரெக்ட் சார். ஒரு குடும்பத்துல 4-5 மெம்பர்ஸ் இருந்தாலே ஒரு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு அவங்களால முடியல. இது ஃபேக்ட். எவ்வளவு சீக்கிரம் அவங்களால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைய பிடிச்சி LKG UKGன்னு தள்ளி விட்டுறாங்க. இப்பெல்லாம் ப்ரீ கேஜி, அதுக்கும் முன்னால பிளே ஸ்கூல்,
கிரீச்சு இதெல்லாம் கூட வந்துடுச்சு. 1.5 வயசு 2 வயசு குழந்தைங்கலாம் இப்பெல்லாம் வீட்லயே இருக்கறது இல்ல. பெத்த அம்மாவாலேயே குழந்தைங்கள சமாளிக்க முடியல. ஆனா நீங்க எப்படி சார் 86 குழந்தைங்கள? நீங்க நிஜமா வெரி கிரேட் சார். உங்களுக்கு கண்டிப்பா அவார்ட் கொடுக்கணும். யார் யாருக்கு இல்லாமோ கோவில் கட்டுறாங்க. உங்களை மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எப்படி சார் மறந்தாங்க இந்த ஜனங்க? நாங்க பண்ற சேவையை யாரும் மனம் திறந்து பாராட்டுறது இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்மா. யார்மா நீ? நீ என்ன உதவி கேட்ட? பரவாயில்ல சார். இப்ப நான் காயத்ரி பார்க்கணும்னு கேட்டா உங்களுக்கு நான் ஏதோ ஐஸ் வச்சு காரியத்தை சாதிச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடும். நான் ஐஸ் வைக்கல சார். நிஜமாவே என் மனசுல இருந்துதான் நான் உங்களை பாராட்டுறேன். ஏன்னா எனக்கு குழந்தை கிடையாது. எனக்கு அந்த அருமை தெரியும் சார். சரிம்மா, நீ உட்காரு. பரவாயில்ல சார். சரி, நான் போயிட்டு காயத்ரி கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். ம். யார் என்ன தேடி வந்தது? ஓ, நீங்களா? ஹாய். நீங்க எதுக்கு என்ன தேடி வந்தீங்க? அந்த ஆள்கிட்ட என்ன சொன்னீங்க? ஏன்? பெத்த தாய கூட அந்த ஆள் இது வரைக்கும் பாராட்டினதே கிடையாது. சரியான சிடுசிடு. உன்னை தெய்வங்கிற ரேஞ்சில் வச்சு பேசிட்டு இருக்காரு. நான் உங்களை பார்க்க வரமாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு நான் வந்து உங்களை பார்க்கலன்னா நான் ஆசிரமத்துல இருந்து காலி பண்ணணும்னு சொல்றாரு. அப்படி நீங்க என்ன சொன்னீங்க? நான் உண்மையை சொன்னேன் காயத்ரி. எல்லா மனுஷங்களுக்கும் அன்பு பாசத்தோட செய்யற காரியத்துக்கு தகுதியான பாராட்டுக்கள் தேவை. அது உண்மையா கிடைக்கும் போது கல்லும் அதுல கரைஞ்சிரும் காயத்ரி. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? நான் வாடகை தாயா இருக்க முடியாது. நான் அதை பத்தி பேச வரல. இத நான் நம்பணுமா? காயத்ரிக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு. நீ வாடகை தாயா இருக்க மாட்டேன்னு சொன்னதும் எனக்கு பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்தது. கொஞ்சம் வருத்தப்பட்டேன், கொஞ்சமா அழுதேன். ஆனா அதுல இருந்து இப்ப நான் வெளியே வந்துட்டேன். இனிமே நான் வருத்தப்படவும் மாட்டேன், அழவும் மாட்டேன். நீ சொன்ன மாதிரி காசு கொடுத்தா ஊர்ல நிறைய வாடகை தாய் கிடைப்பாங்க. சரி, அப்புறம் என்ன? ஆனா காசு கொடுத்தா நல்ல நட்பு கிடைக்குமா? உண்மையான உயிருக்கு உயிரான ஆத்மார்த்தமான ஃப்ரெண்ட்ஷிப் எங்க கிடைக்கும் சொல்லு? நம்ம ஏன் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க கூடாது? அது அது இருக்கலாமே. அப்ப நாம இனிமே ஃப்ரெண்ட்ஸ் தானே? அப்படின்னா இனிமே நீங்க என்ன வாடகை தாயா? அத நான் எப்பவும் மறந்துட்டேன் காயத்ரி. கடவுள் மேல சத்தியமா. சரி, அப்போ நம்ம 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். அபியும் கூட்டிக்கிட்டு நீயும் கிளம்பு. இல்ல, நான் பர்ச்சேசிங்கெல்லாம் வேணாமே. இங்க பாரு, இப்ப நீ கூட வர போறியா இல்லையா? இல்ல, நான் வரல. எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னால் அலைய முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். அப்படின்னா அபிநயாவதை என் கூட அனுப்பிவிடு. அபிநயா நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். நீ ப்ரூவ் பண்ண மாட்டியா? இல்ல, அது வந்து எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அப்படின்னா அனுப்பு. பத்திரமா நான் குழந்தைய கொண்டு வந்து ஒப்படைச்சிடுறேன். காயத்ரி, எனக்கு தான் குழந்தை இல்ல. எப்படியாவது நான் அந்த ஆசையை தீர்த்துக்கலான்னு நினைக்கிறேன். அதுக்கு கூட நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? நீ என் ஃப்ரெண்டு தானே? ப்ளீஸ். இல்ல, அது வந்து அபி விருப்பப்பட்டா அவ்வளவுதானே? அபிநயா, ஆண்டி பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறேன். நீ என் கூட வரியா? பாத்தியா, அவ வரங்கிறத எவ்வளவு அழகா சொல்லிட்டா பாரு. போறியடா? சரி, போலாமா? பாய் சொல்லு. பாய் மம்மி. சொல்லு. மம்மி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆன்ட்டி எனக்கு 5 ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்கம்மா. சூப்பரா இருக்குமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. வெளியே போனது ஜாலியா இருந்துச்சுமா. நான் இப்பவே போட்டு பார்க்கறேன். சரி, நீ போய் போட்டு பாரு போ. ஜெயந்தி, தேங்க்ஸ் a lot.
என் குழந்தை முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம் சிரிப்பு பார்த்து எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? பரவாயில்ல காயத்ரி, அந்த சந்தோஷமும் சிரிப்பும் ஒன்வே இல்ல. எனக்கும் கூட தான் அதுல சந்தோஷமும் மன நிறைவும் கிடைச்சது. உனக்கு கூட நான் ட்ரெஸ் வாங்கியிருக்கேன், அபி கிட்ட கொடுத்துருக்கேன். நீ போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு என்கிட்ட சொல்லணும். ஆமா, நீங்க என்ன திடீர்னு? அத நான் சொல்றேன். அவரு என் மேல இருந்த கேஸ் எல்லாமே சம்பந்தப்பட்டவங்களை வச்சு அதை வாபஸ் வாங்கிட்டாங்க ஜெயந்தி. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் காயத்ரியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். இருந்தாலும் காயத்ரி சார்பில் நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஜெயந்திக்காக நான் வாடகை தாயா மாறதுக்கு சம்மதிக்கிறேன். இல்ல இல்ல, வேண்டாம் காயத்ரி. ஆமாம் காயத்ரி, ஏன்னா இப்போ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தனா அதுக்கப்புறம் உன்னை சம்மதிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் செஞ்ச மாதிரி ஆயிரும். நான் அதுக்காக செய்யலை சார். என் குழந்தை முகத்தில் நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன். அதுக்கு நான் என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்கியிருக்கவே முடியாது. இத்தனை வருஷமா எனக்கும் என் குழந்தைக்கும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவளை நான் வெளில கூட்டிட்டு போனது கூட கிடையாது. எப்போ என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுமோங்கிற பயத்தில் நான் வாழ்ந்துட்டு இருந்தனால நான் அவளை ஒரு வாட்டி கூட வெளில கூட்டிட்டு போனதே கிடையாது. அதனால தான் இன்னைக்கு அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ சிரிப்பு, எல்லாமே. அந்த ஒரு சிரிப்புக்கு என்னால முடிஞ்ச ஒரே ஒரு உதவி உங்க 2 பேருக்காக ஒரு குழந்தைய பெற்று கொடுக்கறது தான். ஐ மீன், ஒரு வாடகை தாயா மாறுறது தான். என் பொண்ணோட முகத்துல இருந்த அந்த அழகான சிரிப்பு ஒரு நாள் உங்க மனைவி முகத்துல நான் கண்டிப்பா கொண்டு வருவேன். அப்பதான் நானும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷி ஆக முடியும். சார், இந்த மண்ணுக்கு அடியில் ஓடுற தண்ணி கண்ணுக்கு தெரியாது. ஆனா அந்த இடத்துல முளைக்கிற பசுமையான செடி கொடி அதை கண்டிப்பா காட்டி கொடுத்துரும். அதே மாதிரி எந்த சுயநலமும் இல்லாம எனக்காக இல்ல, எங்களுக்காக நீங்க செஞ்ச இந்த நல்ல காரியம் நீங்க 2 பேரும் எவ்வளவு நல்லவங்கன்னு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. அது போதும் சார் எங்களுக்கு. காயத்ரி, இல்ல ஜெயந்தி, நல்லவங்களை பார்த்தா நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுவேன். அதுதான் என் கேரக்டர். ஆனா இந்த மாதிரியெல்லாம் நான் எமோஷனல் ஆகி பல வருஷங்களாச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க சார். சார், அந்த பல்லாவரம் நகைக்கடையில் நான் திருடின நகைங்க, அப்புறம் பேங்க் வாசலில் திருடின பணம், இது எல்லாமே நான் பத்திரமா பேங்க்ல வச்சிருக்கேன். அதை எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துட்றேன். நான் தான் சொன்னேன்ல, நான் என் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். இனிமே அந்த பிரச்சனையை நம்ம கிளற வேணாம். அப்போ ஒன்று பண்ணலாம், நான் அந்த பணத்தை எல்லாம் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்றேன். வேணாம், திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதுவே பணத்தை விட பெருசு. ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு அந்த பணம் உனக்கு தேவை இல்லையா? நீயே வச்சுக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் சார். சரி, இப்போ நான் ரெடி. எப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன். இனிமே எதுவுமே என் கையில இல்லை, எல்லாமே உங்க கையில தான். சரி, நான் வரேன். குழந்தை எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துருப்பா இல்ல, போய் பார்த்துட்டு வரேன். வரேன். இந்தாங்கக்கா பால் காசு. குடுமா. ஏமா, கடைக்கு போய் காய் வாங்க போனியே, இந்த காய்க்கு 50 ரூபா. ஆமாக்கா, விலைவாசி எப்படி விக்குது, என்ன பண்றது? 1 கிலோ வெங்காயம் 75 ரூபாய்க்கு விக்கிறாங்க. பால் மட்டும் என்ன கம்மியாவ விக்கிறீங்க? பகோடா சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேம்மா. நிறைய எடுத்துக்கோங்க. நல்லாவே இல்லம்மா, உன்னை நல்லா ஏமாத்திட்டான். சிக்கு வாடை அடிக்குதுமா. அப்படியா? ஆமாம்மா.
என்னம்மா ஆச்சு? என்ன ஆச்சுமா? ஏமா? சரி வா, வந்து இப்படி உட்காரு வா. இப்படி உட்காரு. என்ன பண்ணுது உடம்பு? தெரியலக்கா, இத பித்தவாந்தி மாதிரி இருக்கு. கையை காட்டு பார்க்கலாம். எதுக்கு? இது பித்தவாந்தி மாதிரி தெரியலம்மா. அது அதுனா சந்தோஷமான செய்திதான். நீ கர்ப்பமா இருக்க. நான் கிராமத்துல எத்தனை பிரசவம் பார்த்திருக்கேன். இது அந்த வாந்தியே தான். எல்லாம் நல்ல விஷயம்தான். இனிமே உனக்கு நல்ல நேரம்தான். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.